வேனுக்கு நேரம் வந்து இதில் பார்க்குறது இல்லை கரல் பிடிச்சிக்கிறேன் மேலால் இந்த போட்டு இந்த ஃபைபர் மாதிரி ஒன்று போடப்பட்டு இது கரல் பிடிச்சிருக்குது ஆனால் இந்த மேலே ஃபைபர் மாதிரி போட்டு இதில் எல்லாம் கூட வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா குட்டியும் பிச்சுமணியும் வந்திருக்கிறோம். ஆனால் வெல்வெஸ் லக்ஸுகளில் வந்திருக்கிறோம். எங்கே போகிறோம்? நாங்கள் இந்த கல்வெட்டுத்துறையில் இருக்கிற இந்த பட்டத்திருவிழா நடந்துச்சு. உதயசூரியன் கடற்கரைக்கு பக்கத்தில் பக்கம் நிற்கிற இடம் வந்து ஆதிகளுடைய அதாவது ராக்கிச்சியம்மன் கோயில் வீதிகளால் வந்து நிற்கிறோம். அதாவது சிவூர் பள்ளிக்கூடத்துக்கு பின்பக்க கடற்கரை அடிங்க மேன் வந்து நிற்கிறோம். கடல்ல இருந்து வந்து இடக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக வந்து இந்த கடல் அடி அல்லது காலநிலை காரணமாக என்ன வழியில் பல இடங்களில் வந்து இந்த வடமாச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா பல மிதவைகள் கப்பலுடைய பாகங்கள் மிதவைகள்லாம் வந்து கொண்டிருக்கா. பார்த்தீங்கன்னா மியான்மர்லேருந்து வேறு நாடுகள்லேருந்து அந்த மூங்கில் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காணொலிகள் மற்ற புகைப்படங்கள் பார்த்துக்கோம். பல செய்திகளில் வந்திருக்கு. மியான்மர் ஆக்களோட வந்ததுக்கு பிறகு நிறைய வந்திருக்கு. வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகளோட புத்தர் பாடங்களோட வந்த இடம்லாம் வரைஞ்சினாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் வந்து கட்டக்காடு வெத்திலக்கணி வடமாச்சி கிழக்கில் பல இடங்கள் ஒரு 3 இடம் நினைக்கிறேன். 3 இடத்துல பெரிய மிதவையெல்லாம் வந்திருக்குன்ட்டு நான் நேரில் போய் பார்க்கல, இதான் வந்து பார்த்துருக்கிறேன். புகைப்படங்கள்லாம் காணொலியெல்லாம் செய்தியில் பார்த்துருக்கிறேன். ஆனால் முதல்வருக்கா நான் அந்த கப்பல் துண்டொண்டு காட்சிப்படுத்தினேன். நான் நினைக்கிறேன் நார்வேல எங்கேயோ போன வருஷம் அப்படி காலநிலை காரணமாக பாடுறதும் பலமே. ஆனால் இன்றைக்கு இங்கே ஒரு மிதவை வந்திருக்கான்னு திடீர்னு எங்களுக்கு ஆதிலொடியிலேருந்து கோல் அடிச்சிருந்தாங்க. இப்போ அது பார்க்குறதுக்கு தான் வந்து கொஞ்சம் காத்தா கொந்தலை பார்த்தா கிடக்கு. கடலும் கொஞ்சம் வடியாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளடுத்துறையில் ராக்கிச்சியம்மன் கோயில் அம்மன் கோயில் பின்பக்கம் இருக்கிற வீதி இருக்குது. ஆதிலொடி ராக்கிச்சியம்மன் கோயிலடி வீதின்னு சொல்லுவோம். அந்த வீதிக்குள்ளால உள்ள வந்த உடனே இருக்கிற கடற்கரை போய் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிவூர் பள்ளிக்கூடம், இங்கே முன்னால் சிவூர் பள்ளிக்கூடம். நாங்கள் ஷூட்டுக்கு வந்த இடத்துல திடீர்னு இதை அரைஞ்சிட்டு நானும் பிச்சு மணி உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி அந்த மிதவை இருக்குன்னு காட்சிப்படுத்துகிறோம். நான் நினைக்கிறேன் 7 கிட்ட வர மாட்டேங்குது. 8 அடி கிட்ட வரும். ஃபுல்லாக இரும்பு. நாங்கள் நினச்சா பார்த்தோம்னா ரப்பர் மாதிரி இருக்கிறேன். ஆனால் ஃபுல் இரும்பு. இதில் பார்க்குறது இல்லை கரல் பிடிச்சிக்கிறேன். மேலால் இந்த போட்டு இந்த ஃபைபர் மாதிரி ஒன்று போடப்பட்டு இது கரல் பிடிச்சிருக்குது. ஆனால் இந்த மேலே ஃபைபர் மாதிரி போட்டு இதில் எல்லாம் கூட அது உடைஞ்சிருக்கு. தெரிஞ்சிருக்கு. இதில் ஒரு டயரும் கொண்டு போட்டு அகலம் ஒரு 4 கிலோ 5 அடி கிட்ட வரும். கூட வரையா நாங்கள் ஒரு 7 மாட்டை சொல்கிறோம். உயரம் ஒரு 8 அடி வரும். ஆனால் ஃபுல்லாக இரும்பாக்குறேன். இதுலேயும் ஒரு கொலிக்கு ஒன்று இருக்குல்ல, கொலிக்கு ஓடிதான் மறந்து கிடக்கு. பிச்சுமணி எப்படி கிடக்கு இந்த மிதவை? பல விதமா சொல்லிடுறேன். சில பேர் சொன்னா கப்பலுக்கு திருப்புற மாதிரி வரலாம். நாங்கள் அறிஞ்ச மட்டும் கடல்ல வந்து ஆழ்கடல்ல வந்து பெரிய பெரிய போசாவுகள் பெரிய பெரிய மிதவியல் எல்லாம் பயன்படுத்துறது. இந்த இரும்பை பார்க்க நான் பார்த்தோன்னா ரப்பரன் பார்வைக்கு பார்த்தா ரப்பர் பிளாஸ்டிக்ல இருக்கிற மாதிரி தான் கிடக்குது. ஆனால் தொடத்தான் தெரியுது உள்ள பெரிய கப்பலில் இருக்கிற இரும்புகள் மாதிரி ஒரு பகுதியாக தான் இருக்குது. கூடவே இங்கே அசைதே. ஆனால் இது கடலால் மிதந்து வந்திருக்கும் ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் கப்பலெல்லாம் பெரிய நிறையான எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா ஏராளமான கப்பலில் வேலை செய்கிறார்கள் இருக்கிறபடியா அவைகளுக்கு வந்து இது அனுபவம் இருக்கும். என்னென்னு துல்லியமாக சொல்லிவிடும். யாரும் விஷயம் தெரிஞ்சால் இது என்னத்துக்கு பயன்படுத்துகிறேன்ட்டு கொமெண்டில் வந்து போடுவோம். ஆனால் எங்களுக்கு அறிஞ்ச மட்டும் நாங்கள் ஊரில் இருக்கிறபடியாக அறிஞ்ச மட்டும் இது ஒரு மிதவை என்று நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். கப்பலுடைய ஒரு இதுக்கு பயன்படுத்துகிற மிதவை. இதுலாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கிடங்கு கண்டு ஒரு குட்டி மாதிரி இருக்குது. நாங்கள் இது வந்து விடிய காலம் வந்திருக்குது. அப்படியே இழுத்து விட்டுருக்கணும் போடக்கு. எத்தனை மணிக்கு வந்தேன்னு தெரியாது. நாங்கள் யாரும் ஊராக்கள் நின்றா கதைச்சி உங்களுக்கு காணொலியை பதிவு செய்து விடுறோம்.
பிச்சு மணி செய்யற காட்டு இது கடல்ல விட்டுறடா நீ கடல்ல ஒரு குறிப்பிட்ட கட்டுமரம் கரையில விட்டாலே இப்படி வந்துடும் இதெல்லாம் ஆழ்கடல்ல இருக்கிற அந்த ஆழ்கடல் வாரம் இல்ல அடைஞ்சு வாரம் எல்லாத்துலயுமே இது ஒன்று பேரும் இது ஒரு கடல் இந்த பாசி இனங்கள் மாதிரி ஒரு ஏர் இல்லாதகள் மாதிரி கடல் உயிரினம் தான் இது ஒட்டி போய்க்குது இதுல இடம் நான் பிச்சு மணி தான் இந்த அனுபவத்தை கேட்கணும் நான் இந்த உருவம் இப்படி உருவம் இப்பதான் பாக்குறேன் முதல் தரம் விதவைகள்ல இந்த சைஸ்ல இந்த இதுல இப்பதான் பாக்குறேன் நேர்ல பாக்குறோம் நேர்ல கடல் அனுபவம் இல்ல தானே ஆனா விதவை வந்து மேல பரப்புல நிக்காது கடல் வந்து மட்டை தட்டு நிற்கும் அது கீழான நிற்கும் ஒரு அளவு குறிப்பிட்டது நிற்கால வராது இல்ல ஆனா இப்ப அங்காலாம் கரையை ஒதுங்கி இருக்கடா ஒரு அளவு தூரத்துல நிற்கும் அது இங்க இப்ப பேர்கடல் எவ்வளவு தூரத்துல நிற்கும் அதுரியா பேர்கடலண்டபடியா கொஞ்சம் நல்லா கரையை வராங்க தடுத்து நின்று இருக்கு ஆனா வந்திருக்கு இப்போ அங்காலே கட்டக்காட்டிலேயே நம்ம அந்த அன்றைக்கு வீடியோ சோடினியோட வந்துச்சு அது நான் நினைக்கிறேன் அந்த மூங்கில் வீடுமே மூங்கில் வீடு முன்னாவே என்ன காரணத்துக்காண்டு தெரியல இப்போ ஒரு கொஞ்ச காலமா வந்து இந்த அடையில அந்த கரை ஒதுங்கிறது வேறு நாடுகள்லேருந்து வாடுறது வந்து அதிகளவாக இருக்குது இப்போ நாங்கள் ஒரு நினைக்கிறோம் ஒரு 2 கிழமைக்குள்ளேயே இது 4வது மிதவை நினைக்கிறேன் இதே மாதிரியான இதே மாதிரி என் அன்றைக்கும் பார்த்தா இதே கலர்லேயே மட்டும் இருந்தேன் எங்கேயோ 4வது மிதவை நினைக்கிறேன் நானும் அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு உண்மையாக பிளாஸ்டிக் அண்டு நேரில் வரத்தான் அது இரும்பண்டா அப்படி நிறையாண்டா அப்படி நிற்கும் போட கூப்பு கொண்டு மாடல் நிற்கும் ஒரு சின்ன ஆட்டம் கூட இல்லையா வணக்கம் அண்ணா என்ன பேர் எனக்கு ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் எங்க ஊர் தானோ நீங்களான இது கொண்டு வந்தேன் அரஞ்சன் எங்க இருந்து கரையை ஒதுங்கினதா இல்லை கொழுவண்டி கம்பசிட்டி வெள்ளவானுக்கு நேரம் வந்தது கரையை வந்து கொண்டு இருந்தது அப்போ நான் ஓடிக்கொண்டு வர கயிறை போட்டு கட்டி கொண்டு இழுத்து கொண்டு வந்தது அவ்வளோ சரியா பேரமாக இருக்குமே இதே நீங்கள் அறிஞ்ச மட்டும் என்ன சாமான் நாங்கள் மிதவே நான் பொதுவாக சொல்கிறேன் வந்து கப்பலுக்கு கட்டுற போயான்னு சொல்லுவோம் கப்பலுக்கு கட்டுற போய் நாட்டில் ஒரு அந்த பெரிய பெரிய கப்பலுக்கு இப்போ வாசல் இப்போ போட்டு துறைமுகத்துக்குள்ள விரையக்குள்ள வாசலுக்கு கட்டு வைக்கிற போயா இருக்கு அந்த போயா தான் அந்த அடையாளத்துக்கு தான் அடையாளத்துக்கு மாறது சரி சரி இது பொதுவாக நாங்கள் செய்தியில் பார்த்தீங்கன்னா மிதவேண்டு தானே மட்டும் பயன்படுத்துறது சொல்லலாம் இப்போ நீங்கள் கொண்டு வந்து பிரச்சனை இல்லையா இது கொண்டு வந்து கரையை கொண்டு வந்து கரையை கொண்டு வந்திருக்கோம் அதே வேணுமெண்டா எடுக்கட்டும் எத்தனை கிலோ வரும் இது ஒரு 1800 1800 கிலோ 1800 கிலோ இப்போ சாதாரண போட்லாம் கொண்டு வந்தீங்க என்ன போட்டு இதில் இந்த பச்சை போட்லாம் கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து சீனோர் போட்டு பாருங்க இந்த பச்சை போட்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா எத்தனை பேர் எடுத்துருப்பீங்க 2 பேரும் அழுத்து சும்மா சாதாரண கயிறு அடிக்கும் கைத்தால கட்டி போட்டு அதில் எங்கே கட்டி போட்டு இழுத்து அப்படி ஒரு கயிறு தான் கட்டினாங்க ஒரு கயிறு பின்னுக்கு இது இருக்குது கிளிப் கொண்டு இருக்கு பின்னு கொண்டு இருக்கோம் எத்தனை மணி அவ்வளோ கொண்டு வந்தது ஒரு 9 மணி 9 மணி 6 மணிக்கு கட்டி இழுக்க உழைக்கிறாங்க 9 மணி ஆச்சு கரையை இப்போ எனக்கு அடுத்த என்ன பிளான் இது என்ன செய்வாங்க நீங்கள் அதை முடிவெடுத்து போட்டு கொண்டு போட்டு எங்களுக்கு விட்ட தண்ணி டேங்கு பயன்படுத்தலாம் இதை வெட்டி போட்டு அப்படி தண்ணி டேங்கு பயன்படுத்தலாம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இரும்பு தான் எஸ்டியில் இரும்பு தான் உள்ளது ஃபுல்லாக இரும்பு இந்த இரும்பு நாங்கள் இதுக்கு எடுக்கலாம் எங்களுக்கு தேவைப்படுற விலையாக கொடுக்கலாம் கொடுக்க 2,000-3 லட்சம் போகும் அப்படி 2,000-3 லட்சம் போகும் 2-3 நாளைக்கு அங்கால கட்டக்காட்டு பக்கம் ஒதுங்கி இருக்கு ஒதுங்கினது இப்படி அதை என்ன செஞ்சிடாம யாருமே தெரியாது முதல்ல போய் எப்பயும் பெஞ்சா விளையாட்டு பக்கம் ஒதுங்கி இருக்கா அப்படி இப்படி மிதவே ஒதுங்க இல்லை சரி என்ன இதில் எழுதியும் கிட கண்ணு இதில் எழுதி கிட ஒன்று போட்டு கிட அங்கால ஒன்று நீளத்தில் ஒன்று இருக்கு பாருங்க
இது உயிரோட நிக்குது பாருங்க, அசையுது இந்த அது உயிரோட நிக்குது. அது ஒரு கடல்வாழ் உயிரினம் தான். இந்த அங்க அடையிற எல்லா அந்த கடல்ல நிக்கிற எல்லா பொருளோடையும் ஒட்டுமே. இந்த பேருக்கு எங்க கிடக்குறது அதுல கட்டாத அசையுது பாருங்க, இந்த மூடிட்டு அதான் எப்போ அரிசியா தான் நான் இதில் தட்டி பார்த்தேன். இதுலேருந்து நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து பட்டை போட்டி நடந்த இடம் பக்கத்தில் பாருங்க, மதவடி உதயசூரியன் கிரவுண்ட் பக்கத்தில் 100 மீட்டர் மில்ல ஈஸோ ஒரு பள்ளிக்கூடம். நாங்கள் வந்த வீதி தானே இதுக்கு இல்லை, இதுலேருந்து 50 மீட்டரில் அப்படியே ராக்கிச்சேம்மன் கோயில் வீதி. அங்கே அப்படி நேராக போனீங்கன்னா ஆதிரோடி மீன் சந்தை வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்பிடி தொழிலாளர்கள் படகுகள் தான் நிற்கிது. இதுக்கு நேராக வந்திருக்குது. அப்போ அப்படியே எழுத்துல விட்டுருக்கி நம்ம போட்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த மிதவையை பார்க்குறக்கு வந்தாங்க. நாங்கள் வந்து 3 பேரும் சூட்டில் நின்றாங்க. இப்போ திடீர்னு சொன்னாங்க இப்படி ஒரு மிதவை வந்திருக்கேன், நேரில் வந்து பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு தட்டைங்க இப்போ அப்படி இருந்தது ராயசன் பெருசாக இருக்குமென்னா நினைச்சு சொல்லுவாங்கன்னா வட்டமாக இருக்க மாட்டீங்களா, தட்டு மாதிரி இருக்க மாட்டீங்க. இது வித்தியாசமாக கிடக்கு. நான் இதான் இப்போ தான் பார்க்குறேன். சோடுங்க மாதிரி ஒன்று வந்து அப்படி ஒன்று வந்து சைனாக்காரன் இது சம்மந்தப்பட்டதாக இருக்கு. ஆனால் நாங்கள் பார்த்த இடத்துல உண்மையாக அந்த எல்லா டைம் கேட்ட இடத்துல என்ன சொன்னால் ஒரு கப்பலுக்குரிய மிதவு தான் இது. அது சில துறைமுகங்கள் இருக்கும் என்ன ஒரு இல்லை. ஆனால் இரும்பு இப்போ விசாரிச்சு அந்த எழுத்துக்கொண்டு அந்த அண்ணாவோட காய்ச்ச இடத்துல சொன்னாங்கன்னா 2000 கிலோ கிட்ட வருமெண்டு வருத்தேன். அந்த பாரு 2000 கிலோ கிட்ட வருமெண்டு சொல்லி அந்த சாதாரண ஒரு சீனோர் போட்லாம் இழுத்து கொண்டு வந்திருக்கணும். அந்த முனை அடியிலேருந்து இழுத்து அவங்க சக்கோட்டை முனைய இடத்துலேருந்து இழுத்து கொண்டு வந்தான். அப்போ கடலில் விதந்தவன் வரைக்கும் இழுக்கலாம் தானே. அப்போ 2 பேர் மட்டும் தானே தொழில் போகிற இடத்துல இழுத்து கொண்டு வந்திருக்கேன். மற்ற இந்த ஃபோட்டோ இதை டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டு நாங்கள் கூகுளில் போய் ஃபோட்டோ பார்க்க சைனீஸ் பேர் காட்டு. அப்படியே இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபோட்டோவோ என்னென்னு ஃபோட்டோ கூகுளில் சர்ச் பண்ணல, சர்ச் பண்ணி பார்த்தா சைனீஸ் பேர் தான் இதை வருது. அப்போ நான் சைனீஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் தான் இருக்கலாம், இது தயாரிக்கலாம். என்ன ஒரு கடலில் வந்து நான் காட்சிப்படுத்திருக்கேன். பொதுவான மிதவை என்றே பயன்படுத்துகிறோம். இந்த காணொலியும் கூட பிடிச்சிக்க நினைக்கிறேன். இப்படி ஆங்காங்கே மிதந்து ஒன்று இருக்குது, மூங்கில் வீடு வருது, மிதவை வருது. உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். வல்வெட்டுத்துறையிலேயும் ஒரு அமானுஷ்யமான ஒரு மர்ம பொருள்னு சொல்லி தலையகங்கள் வரும். ஓகே ரவளே, இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் முறை விட வர போகிறோம். மற்றும் உங்கள் மெல்ல சுலக்ஸா குட்டி பிச்சு மணி. பாய் 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 பாய்.